பொன்முடி ஊழலுக்கு தோள் கொடுத்த கருணாநிதி. ஊழலுக்கு பேர் போனவர் கருணாநிதி. இந்தியாவில் ஊழலை துவக்கி வைத்தவரே கருணாநிதி தான். கருணாநிதியின் ஊழலை சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞான ஊழல் என்றது. வீராணம் ஊழல் கருணாநிதியின் ஊழல் வரலாற்றில் ஒரு மணிமகுடம் என்றே சொல்லலாம். இதனாலேயே 3 தேர்தல்களில் கருணாநிதி கட்சிக்கு வாய்ப்பு தராமல் மக்கள் விரட்டி அடித்தார்கள். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டானதாலும் அகில இந்திய ஊழல் பெருச்சாளி ராஜீவ்காந்தியின் பேராசையாலும் 89 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. ஆட்சியை பிடித்தவுடனேயே வாரி சுருட்ட துவங்கினார்கள் திமுகவினர். அதிலும் பொன்முடி ஊழல் வேட்டையை நடத்தினார். ஒவ்வொரு அமைச்சர்களும் பெரும் கோடிகளில் வாரி குவித்தனர். திமுக அமைச்சர்களின் ஊழல் வேட்டையை கருணாநிதி நன்கு அறிவார். பொன்முடியின் ஊழலுக்கு தோள் கொடுத்தவர் கருணாநிதி. 96-2001 ஆட்சியில் ஊழல் கட்டுக்கடங்காமல் போனது. ஊழல் பணம் பல்லாயிரம் கோடியை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் குவித்தனர். 2006-2011 ஆட்சி காலத்தில் அதிமுக ஊழல் அமைச்சர்களை தன் கட்சியில் சேர்த்து நாட்டை சூறையாடினார் கருணாநிதி. ஜெயலலிதா மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளினார். இதை ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறார். லட்சம் கோடிக்கு மேல் சொத்து சேர்த்த ஜெயலலிதா மீது வெறும் 60 கோடி மட்டுமே ஊழல் செய்ததாக வழக்கு போட்டது கருணாநிதியின் அயோக்கியத்தனத்தையே காட்டுகிறது. ஜெயலலிதா வீட்டில் கருணாநிதி போலீஸ் அத்துமீறி சோதனை போட்டதில் மைசூர் மகாராஜா தந்த 2 ஒட்டியானத்தை வேறு காணவில்லை. ஊழலில் கருணாநிதியா ஜெயலலிதாவா என கடும் போட்டி நிலவியது. ஸ்டாலின் முதல்வர் பொறுப்பேற்றவுடன் ஊழலில் போட்டியே இல்லாமல் கருணாநிதி ஜெயலலிதாவை ஓவர்டேக் செய்து உச்சிக்கு போய்விட்டார். விளைவு, பொன்முடி சிக்கிக்கொண்டார். மோடி அரசின் பொறுப்பற்ற செயலால் நாடு ஊழலில் திளைக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களில் மட்டும் 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரை பொருளீட்டியவர்கள் லட்சம் பேரை தாண்டும். ஊழலை தடுக்க வலிமையான சட்டம் இயற்றாத மோடி அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே பொன்முடி மீது நடவடிக்கை துவங்கியுள்ளது. லட்சம் கோடிக்கு சொத்து குவித்துள்ள பொன்முடி மீது 1.25 கோடி ஊழல் வழக்கு தொடுத்தது வெட்கக்கேடானது. மத்திய மாநில அரசு திட்டங்களில் 85% ஊழல் நடக்கிறது. ரேஷன் அரிசிக்கு மட்டும் குடும்பத்திற்கு மாதம் 700 ரூபாய் என ஆண்டுக்கு 8400 ரூபாய் மானியம் ஒதுக்கப்படுகிறது. சுமார் 2 கோடி குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் பாதிக்கு பாதி ஊழல். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மானியம் ஒதுக்க ஒரு வீட்டுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம். மேற்படி திட்டத்தில் போலி ஒதுக்கீடு செய்து 85% ஊழல். மத்திய மாநில அரசுகளின் அத்தனை திட்டங்களையும் சொத்தை திட்டமாக்கிவிட்டார்கள் அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும். பொன்முடியின் ஊழல் சொத்தை பறிமுதல் செய்தால் தமிழ்நாட்டில் குடும்பத்திற்கு 40,000 ரூபாய் வழங்கலாம். நாட்டில் ஊழலை தடுக்க என்ன செய்ய போகிறது மோடி அரசு? நன்றி, வணக்கம்.